லட்சக்கணக்கான பக்தர்கள், பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள், விண்ணை பிளந்த அரோஹரா கோஷம் என மதுரை மாநகரையே அதிரச் செய்துள்ளது இந்து முன்னணி நடத்திய முருக பக்தர்கள் மாநாடு. மதுரையில் கடந்த மாதம் நடைபெற்ற சித்திரை திருவிழாவையே மிஞ்சும் அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக இம்மாநாடு நடந்து முடிந்துள்ளது. மதுரை பாண்டிகோவில் அருகே உள்ள அம்மா திடலில் 2 வாரங்களுக்கு முன்பே மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தொடங்கிவிட்டன. அங்கு அறுபடை வீடுகள் போன்று கோவில் மாதிரிகள் அமைக்கப்பட்டது பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. அவற்றை கண்டு தரிசிக்க கடந்த 1 வாரமாகவே நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் அம்மா திடலுக்கு வந்த வண்ணம் இருந்தனர். அத்துடன் நாள்தோறும் மாதிரி கோவில்களுக்கு சிறப்பு ஆராதனைகளும் நடத்தப்பட்டன. கடந்த பிப்ரவரி மாதம் திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தபோது இந்து முன்னணி சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டது. போராட்டம் அறிவிக்கப்பட்டதுதான் தாமதம். உடனடியாக தமிழகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் திருப்பரங்குன்றத்தை நோக்கி படையெடுக்க தொடங்கினர். இதனால் அதிர்ந்து போன தமிழக அரசு மதுரை மாநகர் முழுவதுமே 144 தடை உத்தரவை பிறப்பித்தது. ஆனால் ஊரடங்கு உத்தரவை சிறிதும் சட்டை செய்யாத முருக பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் திருப்பரங்குன்றத்தில் குவிந்தனர். திட்டமிட்டபடியே இந்து முன்னணி சார்பில் போராட்டமும் நடைபெற்று முடிந்தது. போராட்டம் நடத்த அழைத்த போதே 144 தடை உத்தரவை மீறி ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் ஒன்று திரண்டார்கள் என்றால், மாநாடு என அழைத்தால் சர்வ நிச்சயமாக லட்சக்கணக்கில் பக்தர்கள் திரள்வார்கள் என்பதை தமிழக அரசு உணர்ந்திருந்தது. எனவே மாநாட்டை தடுக்க நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொடர்ச்சியாக இடையூறுகளை செய்து வந்தது. மாநாட்டை நடத்த அனுமதி வழங்கக்கூடாது என நீதிமன்றத்தில் வழக்கு வேறு தொடரப்பட்டது. மாநாட்டிற்கு எதிரான அனைத்து முயற்சிகளும் மாநாட்டிற்கான இலவச விளம்பரமாகவே அமைந்தன. மாநாடு குறித்த தகவல்கள் தினந்தோறும் தவறாமல் தலைப்புச் செய்தியில் இடம்பெற்றன. மாநாட்டை நடத்த நீதிமன்றமும் பச்சை கொடி காட்டிவிட்டது. இதனை அடுத்து மாநாட்டு பணிகள் மேலும் வேகமெடுக்க தொடங்கின. மாநாட்டிற்கான நாளும் வந்தது. சனாதன எதிரிகள் எது நடக்கக்கூடாது என எதிர்பார்த்தார்களோ அது நடந்தேறியது. தமிழகத்தின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் மதுரையை நோக்கி படையெடுக்க தொடங்கினர். இந்த படை போதாதென்று கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்தும் சிங்கப்பூர், மலேசியா போன்ற வெளிநாடுகளிலிருந்தும் முருக பக்தர்கள் திரளத் தொடங்கினர். ஆல் ரோட்ஸ் ஆர் லீட் டு ரோம் என்ற பிரபல வாசகம் இருக்கிறது. அந்த வாசகம் ஆல் ரோட்ஸ் ஆர் லீட் டு மதுரை என மாற்றப்பட்டது. விமானம், பேருந்து, ரயில், கார், இருசக்கர வாகனம் என அனைத்து வண்டிகளிலும் மக்கள் மதுரை நோக்கி பயணிக்க தொடங்கினர். மக்கள் பயணிக்காத ஒரே வாகனம் கட்டை வண்டி மட்டும்தான். சிற்றூர்களிலிருந்து பேரூர்கள் வரை உள்ள மக்களை பாதுகாப்பாக மதுரை கொண்டு சேர்க்கும் பணியை பாஜகவினரும் இந்து முன்னணி அமைப்பினரும் ஏற்றுக்கொண்டனர். தனித்தனி குழுக்களை அமைத்து மக்களை பாதுகாப்பாக அவர்கள் மதுரை அழைத்து வந்தனர். மாநாட்டிற்கு பயணித்த பெரும்பாலான மக்கள் வழியில் உள்ள கோவில்களில் சிறப்பு வழிபாடு மேற்கொண்டபடி பயணத்தை மேற்கொண்டனர். மக்கள் பல்வேறு கோவில்களில் வேல்களை வைத்து வழிபாடு செய்து அந்த வேலை முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு கொண்டு வந்த வண்ணம் இருந்தனர். மறுபுறம் தனது முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் போல் கடைசி வரை மாநாட்டிற்கு இடையூறு செய்ய போலீசார் முயன்றபடியே இருந்தனர். மாநாட்டிற்கு செல்லும் பக்தர்கள் நேராக மாநாட்டிற்கு மட்டும்தான் செல்ல வேண்டும், வழியில் உள்ள கோவில்களிலெல்லாம் வழிபாடு மேற்கொள்ளக்கூடாது என மிகவும் வினோதமான கட்டுப்பாடுகளை எல்லாம் காவல்துறையினர் விதிக்க தொடங்கினர்.
இதனால் சில இடங்களில் போலீசாருடன் முருக பக்தர்களும் பாஜகவினரும் இந்து அமைப்பினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மறுபுறம் மாநாடு நடைபெறும் பகுதியில் போதிய அளவில் போலீசார் பணியமர்த்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்தது. மாநாட்டில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பதால் அம்மா திடல் பகுதியில் பயங்கர போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். அதனை சரி செய்ய நூற்றுக்கணக்கில் போக்குவரத்து போலீசார் தேவைப்படுவார்கள். ஆனால் அந்த இடத்தில் சொற்ப அளவிலேயே போக்குவரத்து போலீசார் இருந்தனர். ஆனால் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, போக்குவரத்தை போலீசார் தான் சரி செய்ய வேண்டுமா, ஏன் எங்களால் சரி செய்ய முடியாதா என பச்சை வேட்டியை மடித்து விட்டுக்கொண்டு இந்து முன்னணியின் தன்னார்வலர்கள் களமிறங்கினர். பல்வேறு பகுதிகளில் அவர்களாகவே போக்குவரத்தை சீர்படுத்தி பொதுமக்கள் எவ்வித இடையூறும் இல்லாமல் பயணிக்க வழி செய்தனர். மாலை 3 மணிக்கு மாநாடு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. நிகழ்ச்சிக்கான நேரம் நெருங்க மக்கள் வருகை தொடர்ந்து அதிகரித்தபடியே இருந்தது. போடப்பட்ட அனைத்து நாற்காலிகளும் நிரம்பின. இடம் கிடைக்காதவர்கள் நின்றபடியே மாநாட்டை பார்க்கலாம் என முடிவெடுத்தனர். இதனால் மாநாட்டு திடலும் நிரம்பியது. இருந்தபோதும் இடம் போதவில்லை. எனவே மாநாட்டு திடலுக்கு வெளியே நின்றபடியும் பலர் மாநாட்டு நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தனர். அதற்கு ஏதுவாக பல இடங்களில் LED திரைகள் அமைக்கப்பட்டிருந்தன. ஒட்டுமொத்த பக்தர்களும் எதிர்பார்த்த முருக பக்தர்கள் மாநாடும் தொடங்கியது. ஆந்திர மாநிலத்தின் துணை முதலமைச்சர் பவன் கல்யாண், தமிழகத்தின் பல்வேறு ஆதீனங்கள், ஆன்மீக பெரியவர்கள், RSS தென் பாரத தலைவர் வன்னியராஜன், பாஜக தலைவர்கள், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் என பலர் மாநாட்டில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். மாநாட்டில் சிறுவன் சூரிய நாராயணன் தனது காந்தர்வ குரலால் முருகன் பாடலை பாடியதை பக்தர்கள் அனைவரும் மெய்மறந்து ரசித்தனர். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுள்டு குறையில்லை மனமே, கந்தனுண்டு கவலையில்லை மனமே, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, நுண்டு குறையில்லை மனமே, கந்தனுண்டு கவலையில்லை மனமே, கந்தனுண்டு கவலையில்லை மனமே. 6 படை வீட்டினிலே 6 முக வேலவனே, 6 படை வீட்டினிலே 6 முக வேலவனே, 6 முக வேலவனே, 6 முக வேலவனே, ஆதரித்து என்னையாளும் ஐயனே, ஆதரித்து என்னையாளும் ஐயனே, முருகன் வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுள்டு குறையில்லை மனமே, கந்தனுண்டு கவலையில்லை மனமே, கருணையே உருவமான கந்த சுவாமி தெய்வமே, கருணையே உருவமான கந்த சுவாமி தெய்வமே, கருணையே உருவமான கந்த சுவாமி தெய்வமே, உன் கழலடியை காணவே நான் வந்தேன், உன் கழலடியை காணவே நான் வந்தேன். பின்னர் சிவன் பார்வதி வேடமிட்டு கலைஞர்கள் நடனமாடியதை பக்தர்கள் அனைவரும் கண்டு ரசித்தனர். மேலும் மாநாட்டில் பல்வேறு நிகழ்ச்சிகளும் களை கட்டின. நடைபெறுவது முருக மாநாடு. அப்படியென்றால் கந்தசஷ்டி கவசம் இல்லாமல் எப்படி? ஆகவே மாநாட்டில் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்யப்பட்டது. அதுவும் எப்படி? கூடியிருந்த லட்சக்கணக்கான மக்களையும் ஒரே நேரத்தில் சஷ்டி கவசத்தை பாடச் செய்து சாதனை படைக்கப்பட்டது. பாராயணத்தின் போது மேடையில் அமர்ந்திருந்த பவன் கல்யாண் உள்ளிட்ட அனைவரும் தரையில் அமர்ந்து கந்தசஷ்டி கவசத்தை மனமுருக பாடினர். சஷ்டியை நோக்க சரவண பவனாய் சேஷ்டருக்குதவும் செங்கதிர்வேலோன் பாதமிரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட மைய நடனம் செய்யும் மயில் வாகனனார் கையில் வேளாளனை காக்க வென்று வந்து வர வர வேலாயுதனார் வருக
வருக வருக மயிலோன் வருக. இந்திரன் முதலா என் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக. வாசவன் மருகா வருக வருக. நேசகுர மகள் நினைவோன் வருக. ஆறுமுகம் படைத்த ஐயா வருக. நீரிடும் வேலவன் நித்தம் வருக. சிரகிரி வேலவன் சீக்கிரம் வருக. சரவண பவனா சடுதியில் வருக. ரஹண பவ சரரரரரரர. ரிஹண பவ சரிரிரிரிரிரி. வின பவ சரகண வீரா நமோ நம. நிபவ சரகண நிர நிர நிரண. ரஹண பவ சரரரரரரர. ரிஹண பவ சரிரிரிரிரிரி. வின பவ சரகண வீரா நமோ நம. நிபவ சரகண நிர நிர நிரண. வசரஹண வருக வருக. அசுரர் குடி கெடுத்த ஐயா வருக. என்னை ஆளும் இளையோன் கையில் பன்னிரண்டாயுதம் பாஷாங்குஷமும் பரந்த விடிகள் பன்னிரண்டிலங்க. விரைந்தனை காக்க வேலோன் வருக. ஐயும் கிளியும் அடைவுடன் சவ்வும் உயிரொளி சவ்வும். உயிரையும் கிளியும் கிளியும் சவ்வும் கிளரொளியையும் நிலை பெற்றென் முன் நித்தம் ஒளிரும். ஷண்முகனியும் தனியொளியவும் குண்டலியாம் சிவன் குகந்தினம் வருக. மாநாட்டில் 8 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திருப்பரங்குன்றம் மலை குமரனுக்கே சொந்தம். முருகன் மலைகளை காக்க வேண்டும். தமிழகத்தில் உள்ள கோவில்களிலிருந்து இந்து சமய அறநிலையத்துறை வெளியேற வேண்டும். இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்து இந்துக்களின் வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும். சஷ்டி தினத்தன்று சஷ்டி கவசத்தை ஒன்று சேர்ந்து பாட வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நாம் எழுப்புகின்ற இந்த சத்தம் உலகம் முழுவதும் கேட்க வேண்டும். நம்முடைய உறுதிமொழி. நான் இந்து என்பதில் பெருமிதம் கொள்கிறேன். இந்து அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள். பாரத தேசத்தையும் இந்து சமுதாயத்தையும் நமது வழிபாட்டு ஸ்தலங்களையும் நான் பெரிதும் நேசிக்கிறேன். எனது இந்து மதத்தை நான் பாதுகாப்பேன். அதனை பிறர் இழிவு செய்தால் அதை தட்டி கேட்பதை எனது கடமையாக கொள்வேன். எனது குடும்பம் முன்மாதிரி இந்து குடும்பமாக திகழ்ந்திட நான் பாடுபடுவேன். நான் வசிக்கும் பகுதியில் மதமாற்றம் நடைபெறாமல் தடுக்க நான் பாடுபடுவேன். மதமாறி சென்றவர்களை மீண்டும் தாய்மதம் திருப்புவேன். நம்ம சாமி, நம்ம கோவில், நாமே பாதுகாப்போம் என்ற உணர்வோடு ஆலயங்களை பேணி பாதுகாப்போம் என முருகப்பெருமானை மனதார வேண்டி உறுதியேற்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு. இரவு 8 மணி வரை மாநாடு நடைபெற்றது. வழக்கமாக அரசியல் கட்சிகள் மாநாடு நடத்தினால் நேரம் ஆக ஆக கூட்டம் படிப்படியாக குறைய தொடங்கும். ஒரு கட்டத்தில் மாநாடு காத்து வாங்க தொடங்கும். இறுதியாக வேறு வழியின்றி காலி நாற்காலிகளை நோக்கி அரசியல் கட்சி தலைவர்கள் ஆவேசமாக உரை நிகழ்த்தி கொண்டிருப்பார்கள்.
ஆனால் முருக பக்தர்கள் மாநாட்டில் கடைசி வரை எந்த நாற்காலியும் காலியாகவில்லை. மதிய நேரத்தில் நிலவிய கடும் வெயில், மாலை நேரத்தில் பெய்த சிறு மழை என எவற்றாலும் மக்கள் கூட்டத்தை குறைக்க முடியவில்லை. அனைவரும் ஆடிப்பாடியும் அரோகரா கோஷமிட்டும் மேடையில் பேசியவர்களின் உரையை கேட்டு கரகோஷம் எழுப்பியபடியும் கடைசி வரை சிறிதும் உற்சாகம் இழக்காமல் கொண்டாட்ட மனநிலையிலேயே இருந்தனர். இரவு 8 மணியளவில் முருக பக்தர்கள் மாநாடு நிறைவடைந்தது. ஒரு நாள் எப்படி முடிந்ததென்றே தெரியவில்லை. ஒரு விடுமுறை தினத்தை, அதுவும் கிருத்திகை நாளை, இதை காட்டிலும் வேறு எப்படியும் மிகவும் உபயோகமாக செலவிட்டிருக்க முடியாது. பக்தர்கள் அனைவரும் மன நிறைவுடனும் முருகனின் பூரண அருளுடனும் தங்கள் வீடுகளுக்கு திரும்பிச் சென்றனர். அப்போது எந்த மாநாட்டிலும் நிகழாத அதிசயம் அங்கு நிகழத் தொடங்கியது. அரசியல் மாநாடுகள் நிறைவடைந்தவுடன் நாற்காலிகள் உடைக்கப்பட்டு கிடப்பதையும் வந்தவர்கள் அனைவரும் எனக்கென்ன என்ற மனநிலையில் திரும்பிச் செல்வதையும் தான் நாம் இதுவரை பார்த்திருப்போம். ஆனால் மதுரையில் நடந்து முடிந்த முருக பக்தர்கள் மாநாடு, அங்கு திரண்டவர்கள் முருக பக்தர்கள். எனவே மாநாடு முடிந்ததும் நாற்காலிகளை அங்கு கூடியிருந்த மக்கள் நேர்த்தியாக எடுத்து அடுக்கி வைத்தனர். குப்பைகள், காலி தண்ணீர் பாட்டில்கள், பிளாஸ்டிக் கவர்கள் உள்ளிட்டவற்றை இந்து முன்னணி அமைப்பினர் அகற்றி மாநாட்டு திடலை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். மாநாடு சிறப்பாக நடந்து முடிந்துவிட்டது. எந்த குறையும் இல்லை. மிகுந்த மனநிறைவுடன் உறங்கச் சென்றுவிட்டு மறுநாள் காலை எழுந்து பார்த்தால் மீண்டும் அம்மா திடலில் பக்தர்கள் கூட்டம். என்னவென்று விசாரித்தால் அறுபடை வீடுகளின் மாதிரி கோவில்களை தரிசிக்க வந்துள்ளதாக பக்தர்கள் தெரிவித்தனர். அந்த அளவுக்கு அம்மா திடல் முருக பக்தர்களை ஈர்க்கும் 7ஆம் படை வீடாக மாறியிருந்தது. மாதிரி கோவில்கள் ஏற்கனவே அகற்றப்பட்டு விட்டதால் வந்த பக்தர்கள் வருத்தத்துடன் திரும்பிச் சென்றனர். நடந்து முடிந்த இந்த ஒற்றை மாநாடு இந்து மக்களின் ஒற்றுமையை தமிழகத்திற்கு எடுத்துக்காட்டியிருக்கிறது. இனி இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால், இந்துக்களுக்கு ஒரு இடையூறு என்றால் அவர்கள் அனைவரும் நிச்சயம் ஒன்றிணைவார்கள் என்பதையும் பலருக்கும் சொல்லாமல் சொல்லியிருக்கிறது இந்த மதுரை மாநாடு.